ஹலோ கியூட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் புகழ் சேனல். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம இந்த மெடிசன் பாட்டிலை வச்சு தான் ஒரு ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு மெடிசன் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்புறம் வால்புட்டி ப்ளஸ் வாட்டர் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு க்ளே மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச வால்புட்டி க்ளேயை அந்த டானிக் பாட்டில் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே அப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆயிரும், எக்ஸஸாக இருக்கிறது மேலே வந்துடும். அப்புறம் நம்ம மேலே வந்ததை மட்டும் பால் மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. சென்டரில் லைட்டாக ஒரு பெண்டு மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூஸ் ஐடியாஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நீங்களும் போய் அந்த வீடியோஸை செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வால்புட்டி க்ளே எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சைடில் ஹேண்ட் மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். இப்போ இந்த சைடும் நம்ம இதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வால்புட்டி க்ளே எடுத்துக்கோங்க, அதை இந்த மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பப்போ வாட்டர் அப்ளை பண்ணி நல்லா மோல்டு பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் வீட்லேயும் ஏதாவது வேஸ்ட்டான திங்ஸ் இருக்கா, அதில் ஏதாவது ரீயூஸ் கிராஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கால் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு குட்டி ஒரு பால் சைஸ்க்கு நீங்கள் வால்புட்டி க்ளே எடுத்துக்கோங்க. அப்புறம் சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 கட் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக கீழே மோல்டு பண்ணி விட்டிங்கன்னா கால் ரெடி ஆயிடும். இப்போ இதே மாதிரி இன்னொரு காலையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம நோஸ் செய்ய போகிறோம். அதுக்கு குட்டியாக ஒரு வால்புட்டி க்ளே எடுத்துக்கோங்க. அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதோட எண்டு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியும் இந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக ட்ரையாக விட்டுறலாம். அப்புறம் நம்ம கால் செஞ்சு வச்சுருந்தோம்னா அதில் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு லெக்கையும் அழகாக வாட்டர் வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி வால்புட்டி க்ளேயை ரோல் பண்ணிக்கோங்க. அதை நமக்கு செஞ்சு வச்சோம்னா அந்த கால் மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக ஸ்டிக் வச்சு சும்மா குத்தி விட்டுட்டே இருங்க, பார்க்குறக்கு அதுதான் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம நோஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச நோஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சுற்றியும் வாட்டர் அப்ளை பண்ணி நல்லா மோல்டு பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரையாக விட்டுறணும். நான் 1 டே ஃபுல்லாக ட்ரையாக விட்டுட்டு இப்போ நம்ம பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதை மேலே ஃபுல்லாக டார்க்காக இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு ப்ளஸ் ஒயிட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு yellowish கலர் கிடைக்கும். ஸோ அதை செகண்ட் ஸ்டேஜாக நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக நம்ம ஒயிட்டால் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இப்படி செய்யலாம். நெக்ஸ்ட்டு வேறு எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்டால் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ண பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் மேலே ஆரஞ்சு கலரால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காலுக்கு மேலே லைட்டாக க்ளே அப்ளை பண்ணி குத்தி விட்டுருந்தோம்ல, ஸோ அதுக்கு இந்த எல்லோ கலரை பெயிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபேஸில் கண்ணுக்கு கீழே ஒரு சின்ன ட்ராப் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம எல்லோ கலரால் பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நோஸ்க்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஒரு லைன் மட்டும் நம்ம எல்லோ கலரால் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். மேலே கீழே மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணாமல் சைடு மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்டால் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதோட ஃப்ரண்ட் மட்டும் தவிர பேக் எல்லாமே நம்ம பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் செய்கிறப்ப நீங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற திங்ஸை தூக்கி போடாமலே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணக்கூடிய பொருளோ நம்மளே செஞ்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீயூஸ் ஐடியாஸ்லாம் நிறையவே பாருங்கள், நிறையவே கற்றுக்கோங்க. கடையில் காசு கொடுத்து வாங்குறத விட நம்மளே செஞ்சோம்னா நம்ம செஞ்சோங்கிற ஒரு ஹாப்பினஸும் இருக்கும், மறக்க முடியாத ஒரு கிஃப்டாகவும் இருக்கும். இப்போ கைக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பிளாக் கலர் பெயிண்டால் கைக்கு நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காலுக்கும் பெயிண்ட் பண்ண போகிறோம். காலும் பிளாக் கலரில் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். நல்ல கேப் இல்லாமல் எல்லாமே நல்லா பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோஸ் வீக்லி த்ரைஸ் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அதுவும் ஈவினிங் 5 o'clock கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, செக் பண்ணுங்கள், டெய்லி கரெக்டாக வீடியோஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறோம். பிளாக் கலர் பெயிண்டால் பேக் சைடும் நல்லா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷால்ட் பேப்பர் இருந்தால் லைட்டாக ரப் பண்ணிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும், அங்கங்கே திட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது பிறகு நீங்கள் மேலே வார்னிஷ் அப்ளை பண்ணலன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ட்ரையாக விட்டுருங்க, பெயிண்ட் நல்லா ட்ரை ஆகணும். அது பிறகு வார்னிஷ் அப்ளை பண்ணனா இதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்ணை பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம்.
ஒயிட் கலர் பெயிண்டால் ஃபஸ்ட்டு கண்ணை அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் பெயிண்டால் அந்த டாட் மட்டும் வச்சுட்டோம்னா சூப்பரான கண்ணும் ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்க்கவே ரொம்பவே சூப்பரான ரொம்பவே அழகான ஒரு பென் குயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வேஸ்ட் பாட்டிலில் செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்டாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் அழகான ஒரு ஷோபீஸாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ரொம்பவே அழகான ஒரு வீடியோவோட நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.